श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நேற்றைய தினம் சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சப்ததியில் பலராமனின் தம்பியான ராமானுஜன் அனுஜன் பலராமனுடைய அனுஜன் கண்ணனே ராமானுஜராக அவதரித்திருக்கிறாரோ என்று ஸ்லேடையில் ஆச்சரியமாக அனுபவித்தார். சமிதோதய சங்கர பகவத்பாதர் முதலியவர்கள் கர்வத்தை வளராமல் அடக்கியவர் ராமானுஜன். தன்னுடைய சாமர்த்தியத்தினால் யாதவ பிரகாஷரை வென்றவர் ராமானுஜன். வேதங்களுக்கு செய்யப்பட்ட தவறான அர்த்தங்களை விலக்கியவர் இத்தகைய ராமானுஜன். மீண்டும் இந்த காரியங்களை செய்தார். ராமா வரஜகா, ராமனின் தம்பி ராமானுஜன் கண்ணனையும் ராமானுஜரையும் ஆச்சரியமாக ஸ்லேடை அலங்காரத்தினால் அதை அனுபவித்தார். அடுத்தது இன்றைக்கி 14வது ஸ்லோகம். வேதத்தினுடைய விழுமிய பொருளை காத்தவர் என்று அனுபவிக்கிறார். எம்பெருமானார் உபனிஷதங்களை காத்தது. அபஹூஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரச்சாரம் வினிவர்த்தயிதும் யதீஸ்வரோக்தி விததேதா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாः. அபஹூஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜரதீனாம் அயதாயத பிரச்சாரம் வினிவர்த்தயிதும் யதீஸ்வரோக்தி விததேதா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாः. அதாவது யதிராஜருடைய ஸ்ரீசூக்திகள், யதிராஜருடைய நூல்கள், அதுவரையில் வயது முதிர்ந்த வேதங்களுக்கு அதிகம் கல்வி கேள்விகள் இல்லாத அறிவிலிகளால் ஏற்பட்ட தவறான வழிகாட்டுதலை, வேதங்களுக்கு அறிவிலிகளால் ஏற்பட்ட தாக்கம், தவறான வழிகாட்டுதல், இவற்றை போக்குவதற்காக அந்த வேதங்களை உறுதியான நியாயங்கள் என்ற கூண்டுக்குள் இருக்கும்படி காப்பாற்றினார் யதிராஜன். யதிராஜனுடைய நூல்கள் காப்பாற்றியது. அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஸ்ருதி என்பது பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ வேதம் அனாதியானதால் அது முதுபெரும் மூதாட்டி என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவளை சரியான வழி காண்பிக்காமல் மிகவும் அலைய வைத்தனர். நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது இவருடைய ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளால். அதனால் சுவாமி யதிராஜர் இப்படி அவளை அலக்கழித்ததால் சரியான பிரமாணங்கள் என்ற கூண்டில் வைத்து சிரமப்படாமல் பாதுகாத்தார் என்று சமத்காரமாக அருளி செய்கிறார். யதி ஈஸ்வர ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய உக்திகி ஸ்ரீசூக்தியானது ஜரதீனாம் பழமையான, ஸ்ருதீனாம் உபனிஷத்துகளுக்கு, அபகூஸ்ருத நிரம்ப கல்வி கற்காதவர்களால் சம்பவம் ஏற்பட்ட அயதாயத நேர்மையற்ற பிரச்சாரத்தை வினிவர்த்தயித்தும் ஒழிப்பதற்கு தாஹா விததே தாஹா அந்த உபனிஷதங்களை ஸ்திர வலிமையான நீதி நியாயங்களாகிய பஞ்சரஸ்தாக கூட்டில் இருப்பவனாக செய்தது. அதாவது உபனிஷத்துக்கள் அனாதியானவை. சதாச்சாரியர்களிடம் பணிந்து கேட்டாலொழிய அதனுடைய உண்மை பொருளை அறிய முடியாது, காண முடியாது. பிற மதத்தினர் நேரிய வழியில் உபதேசிக்க பெறாதவராதலால் உபனிஷத்துக்கு தமக்கு தோன்றியவாறு பொருள் கொண்டு விபரீதமான அபார்த்தமான பிரச்சாரங்களை செய்து வந்தனர் உபனிஷத்துக்களுக்கு. ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்த அர்த்தங்களை எல்லாம் தம்முடைய ஸ்ரீசூக்திகளான ஸ்ரீபாஷ்யம்
முதலியவற்றை கொண்டு, வேதார்த்த சங்கிரகம் முதலியவற்றை கொண்டு கண்டித்து உண்மை பொருளை விளக்கி அருளினார். அவர் உறுதியான நியாயங்களை காட்டி நேரான பொருளை ஸ்தாபித்தபடியால் கூண்டில் வைத்து கிளியை பாதுகாப்பது போல உபனிஷத்துக்கள் நன்கு காக்கப்பட்டன என்று தெரிவிக்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். ரொம்ப ரொம்ப டீப்பான ஸ்தோத்திரம். அதில் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமாக வேதத்தின் விழுமிய பொருளை காத்தவர் என்கிறார். அதுக்கு நல்ல அந்த ஆச்சாரியர்களை அடிபணிந்து நல்ல உபதேசம் பெறாத அல்பஜ்ஞர்கள், அறிவிலிகள் தம் மனத்தில் ஒரு கருத்து கொண்டு அதற்கேற்ப ஸ்ருதியை, உபனிஷத்துக்களை பல வகைகளாக பீத்து பொருள் கூறி அதற்கு துன்பத்தை விளைவித்தனர். இதுதான் வேதத்தின் உண்மை பொருள் என்று பொய் பிரச்சாரம் வேறு செய்தனர். அதனை போக்கி அந்த பொய் பிரச்சாரத்தை நீக்கி அடக்கி எவரும் தொடவண்ணாதபடி உறுதி வாய்ந்தனவாய் உண்மையானவையாய் உள்ள நீதிகளாகிற கூண்டில் இருக்கும்படி செய்தது, காப்பாற்றியது அந்த வேதம் என்னும் கிளியை யதிவரருடைய ஸ்ரீபாஷ்யம் முதலிய திவ்ய சூக்திகள். அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப டீப்பாக, ரொம்ப அழகாக, ரொம்ப ஆழமாக, கம்பீரமாக இதுக்கு வியாக்கியானம் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆல்சோ நம்ம ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் சுதர்சன சூரி அவர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் முன்னாடி காலக்ஷேபத்துக்கு முன்னாடி சேவிப்பா இந்த ஸ்லோகங்கள்லாம். அதாவது இந்த ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்தில் ஸ்ரீ சுதர்சன சூரி அருளிய ஸ்லோகம் இது. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமத். வேதம், ஸ்மிருதி, சூத்திரம், வேதம் உபனிஷத்துக்கள், வேதங்கள் எல்லாம், ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், சூத்திரம் பிரம்மசூத்திரம் ஆகிய 3 கிரந்தங்களின் உள்ளே உள்ள ஜுவரத்தை, அதாவது நோயை ராமானுஜர் போக்கினார். இந்த வேதத்துக்கும் ஸ்மிருதிக்கும் சூத்திரத்துக்கும் வந்த ஜுவரத்தை ராமானுஜர் நீக்கினார். அந்த பரமயோகியான ஸ்ரீ ராமானுஜருக்கு நமகா என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அந்த வேதம் எவ்வளோ முக்கியம், அதற்கு என்ன ஜுவரம் பிடிச்சது, அதை எப்படி ராமானுஜர் போக்கினார், அதெல்லாம் அந்த ஸ்ரீபாஷ்யத்தால் வேதார்த்த சங்கிரகத்தால் போக்கினார்னு வரப்போகிறது. இப்படி அதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறான். அஸ்மத் ஆச்சாரியன் சொன்னது அடியேன் யதாசக்தி யதாமதி ஷேர் பண்ணிக்கிறேன். முன்பு உடையவர் திருமாலின் பஞ்சாயுதங்களின் அவதாரம் என்றும் கண்ணனுடைய அவதாரம் என்றும் இதற்காக துதிப்பானேன் என்றால் கூறுவார். இங்கு அவர் வேதாந்தங்களான உபனிஷத்துக்களுக்கு உண்மையான பொருள்களை எடுத்து கூறி அந்த வேதாந்தங்களான உபனிஷத்துக்களின் பெருமையை நிலைநாட்டினார். இதுவே அவர் நமக்கு செய்யும் பேருதவியாகும் என்கிறார். இவர் செய்த வேத சம்ரக்ஷணத்தை ஒரு உவமை, ஒரு உபமானம், ஒரு எக்ஸாம்பிள் மூலம் விளக்குகிறார். அதாவது கிளிகள் வீட்டில் மரங்களிலோ இல்லை ஒரு கிளைகளிலோ முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவற்றை வளர்க்கும். வீட்டில் மரங்கள் பக்கத்தில் அந்த குஞ்சு பொரித்தவுடனே சிறகு முளைத்து அருகில் உள்ள கிளைகளில் தத்தி தத்தி பறக்கும். கற்றுக்கும்போது அந்த பறக்கிறதுக்கு கற்றுக்கும்போது தத்தி தத்தி பறக்கும். முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும் பறக்கிறதுக்கு. அது பறப்பதை பார்க்கும், தத்தி தத்தி பறப்பதை பார்க்கும் சிறுவர்கள் விளையாடுவதற்காக அதை பிடித்து விடுவார்கள். ஏன்னா பறக்கும் அம்மா கிளியையோ அப்பா கிளியோ பிடிக்க முடியாது, நான் பறந்து போயிடும். இது குட்டி கிளி. அந்த குஞ்சு பறக்கிறதுக்கு கொஞ்சம் அப்போ தான் பழகும்போது அதை பிடித்து அதை ரசித்து அதன் மென்மையை, அதன் பேச்சின் இனிமையை அதெல்லாம் கேட்டு ரசித்து மகிழ மாட்டார்கள். அதற்கு பதிலாக அதை சிறகை பிடித்து இழுத்து அதில் காலில் கைத்தை கட்டி அதை எரிந்து பறக்க விடுவது, பல இன்னல்களை துன்புறுத்துவார்கள். அந்த துன்புறுவதை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுவர்.
இதை பொறுக்க முடியாத, தாங்க முடியாத பெரியோர்கள் இரும்பு கம்பிகளாலான ஒரு கூண்டை அமைத்து, அந்த கூண்டுக்குள் இந்த கிளி அது பறக்கிற வரைக்கும் அதை வச்சு பாதுகாத்து, பழம், பால் முதலியவற்றை அளித்து நன்கு வளர்ப்பர். அதன் அழகை பார்த்து அதன் பேச்சை கேட்டு ரசிப்பர். அறிவில்லாதவர்களாக இருந்தால் இந்த கிளிகளை பிடிக்கவே மாட்டார்கள். நல்ல அறிவு படைத்தவர்கள் அந்த கிளிகளை அதன் விருப்பப்படி பறக்க விட்டு பார்த்து மகிழ்வார்கள். ரெண்டுமில்லாத ரெண்டுங்கெட்டானான இந்த இடைப்பட்ட சிறுவர்கள் கிளிகளை தாறுமாறாக இழுத்து சிறகுகளை பறித்து ஒடிய வைத்து காலில் கட்டி துன்புறுத்துவர். இப்படி கஷ்டப்படுறத பெரியோர்கள் அதை காப்பாற்றுவார்கள். கூண்டில் வைத்து காப்பாற்றி பிறகு அது வளர்ந்ததும் அதை இஷ்டப்படி பறக்க விடுவர். அதே மாதிரி இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறாருன்னா, சிற்றறிவு படைத்தவர்களான பிற மதவாதிகள், பாக்கிய குதிருஷ்டிகள் உபனிஷத்துக்களில் தங்களுடைய பிரம்மத்தை தவிர மற்றவை அனைத்தும் பொய், உலகம் பொய், ஜீவாத்மா பொய், எல்லாம் பொய், பிரம்மத்திற்கு குணம் கிடையாது, பிரம்மத்திற்கு செயல் கிடையாது என்று தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேத வாக்கியங்களுக்கு தாறுமாறாக பொருள் கூறி, வேத வாக்கியங்களை ஒடித்து, வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை கூறும் மீமாம்ச சாஸ்திர நியாயங்களுக்கு எதிராக விரோதமாக பொருள் கூறும் வேதத்தின் பெருமையை குறைத்தனர். இதற்கு பல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டிய நீதிகளுக்கு, சட்டங்களுக்கு உட்பட்டு பிறரால் மாற்ற முடியாதபடி பொருள் கூறி, எல்லா வேத வாக்கியங்களும் தவறில்லை என்று சொல்லி அனைத்தையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து வேதங்களை எதிராஜர் காப்பாற்றினார். உதாரணத்துக்கு சுவாமி சில இடங்களை இங்கே குறிப்பிடுகிறோம் என்கிறார். அவர் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். தத்வமசி, நீதான் அந்த பிரம்மன். தத்வமசி, அதாவது இந்த வாக்கியம் சாந்தோக்கியம் என்னும் உபனிஷத்திலிருந்து அருணருடைய குமாரர் உத்தாலகர், இவர் உத்தாலகருடைய பிள்ளை ஸ்வேதகேது. ஸ்வேதகேதுவை பார்த்து சொன்னார், மகனே, உனக்கு 12 வயசானது, இனி வேதங்களையும் அங்கமான சாஸ்திரங்களையும் கற்காமல் இருப்பது தவறு. நம் குலத்திற்கு அது உதவாது, நம் குலத்திற்கு அது இழுக்கு. நீ அது மாதிரி கற்றுக்காமல் இருந்தா. ஸோ போய் குருகுலம் போய் அனைத்தையும் நன்கு கற்று வா என்று கூற அவனும் சென்று 24 வயதில் அனைத்தையும் கற்று திரும்பினான். அவனிடம் நீ எவ்வளவு கற்றாலும் பரம்பொருளை பற்றிய அறிவு இல்லைன்னா சுமையான கல்விகள் தான் அதெல்லாம், கல்வி நிறைவு பெறாது என்று கூறி தானே பரம்பொருளை பற்றி உபதேசித்தார். முதலில் அறிவுடையதும் அறிவற்றதுமான, அறிவுடைய சேத்தனங்கள் ஜீவாத்மாக்கள், அறிவற்ற அச்சேதனங்கள் போன்ற பொருள்களை உடைய இந்த ஜகத், இந்த உலகம், அறிவுடையதும் அறிவற்றதுமான சேத்தன அச்சேதன பொருள்களை உடைய இந்த ஜகத், இந்த உலகம் பிரம்மாத்மகமாக இருக்கிறது, பிரம்மமாக இருக்கிறது. அதாவது சேத்தனம் அச்சேதன பொருள்கள் அனைத்தையும் தனது சரீரமாக, தனது உடலாக உடையது பிரம்மம் என்று கூறி, பின்னர் ஸ்வேதகேது, நீயும் அந்த பிரம்மாத்மகமாக இருக்கிறாய், தத்வமசி என்றார். படைப்பின் போது ஜீவனோடு சேர்ந்து தத் சிருஷ்டுவா ததனு பிரவிஷ்யா ததேவானு பிராவிஷத்து, ஜீவனோடு சேர்ந்து ஒவ்வொன்றிலும் அனுப்பிரவேசம் செய்து உட்புகுந்து பெயரையும் உருவமைப்பையும் கொடுக்கிறேன் என்று பிரம்மத்திற்கு சேத்தனமும் அச்சேதனமும் ஷரீரம் உடல் என்று உபனிஷத் கூறுகிறபடியால் தத்வமசி துவம் ததசி என்ற வாக்கியத்திற்கு நீ பிரம்மாத்மகமாக இருக்கிறாய், துவம் ததசி, நீ பிரம்மாத்மகமாக இருக்கிறாய், உன்னிடத்தில் பிரம்மம் அந்தர்யாமியாக உள்புகுந்து மறைந்ததாக இருக்கிறது என்று இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். இப்படி ஆச்சரியமாக தத்வமசி துவம் ததசி என்று சுவாமி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தத்துவம் 2 பதங்களும் பிரம்மத்தையே குறிக்கிறது, ஆனால் குறிக்கும் வழி வெவ்வேறானது. தத் என்பது உலகத்துக்கெல்லாம் காரணமாயும் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாயும் எந்த தோஷமும் இல்லாத பிரம்மத்தை சொல்கிறது.
துவம் என்பது ஜீவனுக்குள் புகுந்து அவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு தமக்கு உடலான ஜீவனாகிற, அதாவது பிரம்மத்திற்கு உடலான, அந்தர்யாமிக்கு உடலான ஜீவாத்மாவாகிற விசேஷணத்துடன் கூடி இருப்பவனை குறிக்கிறார். இப்படி தத்துவமசி, தந்தையான உத்தாலகர் மகனுடைய அறிவு நிறைவு உடையதாக இல்லை, அந்த குறையை போக்குவதற்காக தத்துவ ஞானத்தை உபதேசித்தார். பிரம்மமோ சர்வஜம், எல்லாம் தெரியும் பிரம்மத்திற்கு, அனைத்தையும் பற்றிய நிறைந்த அறிவுடையது. எனவே தத்துவமசி என்னும் வாக்கியத்திற்கு துவம் குறைந்த அறிவுடையவனான நீ, தத் நிறைந்த அறிவுடையான பிரம்மமாக இருக்கிறாய் என்று பொருள் கொள்ள வேண்டும். அசி இருக்கிறாய் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா வாக்கியம் என்பது கர்த்தா, எழுவாய் சப்ஜெக்ட், கர்மா செய்யப்படு பொருள் ஆப்ஜெக்ட், கிரியா வினை பயனிலை என்று 3 உறுப்புகளை கொண்டது. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், கிரியாவினை பயனிலை, செயல். இம்மூன்றையும் சிறப்பித்து கூறுவதை விசேஷணம், அட்ஜெக்டிவ் என்று சொல்வார். பொருள் கொள்ளும்போது அது அதற்குரிய சிறப்புகளை சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். இம்முறை எல்லா மொழிகளிலும் இது பயன்படும். ஒரு உதாரணம் சொல்கிறார் சுவாமி. குள்ளனான ராமன் சிவந்த பழங்களை கோபத்துடன் சுமந்து வருகிறான். குள்ளனான ராமன் சிவந்த பழங்களை கோபத்துடன் சுமந்து வருகிறான். இங்கு குள்ளனான, சிவந்த, சினத்துடன் இதெல்லாம் அட்ஜெக்டிவ். இந்த உரிச்சொற்களின் பொருளை சேர்த்து பொருள் கொள்கிறோம். இந்த முறை வேதத்திலும் உண்டு. ஸோ ஒரு அருணையா ஏகஹாயன்யா பிங்காக்ஷா சோமம் கிரீணாதி, சோமயாகம் செய்கிறவர் சோமம் என்கிற கொடியை, பசுவை விலையாக கொடுத்து வாங்க வேண்டும். அந்த பசு சிவப்பாகவும் 1 வயசு உடையதாகவும் மயங்கிய கண்களை உடையதாகவும் இருக்க வேண்டும் என்று 3 அட்ஜெக்டிவ் இருந்தால் அவை எல்லாம் ஒரே வேற்றுமை உடையதாக இருக்கணும். அந்தந்த சிறப்புகளோடு கூடிய ஒரே பொருளை குறிக்கும். இதெல்லாம் சமானாதிகரண பதானாம் அனேன விசேஷண விசிஷ்ட ஏகார்த்தவாசித்துவம் என்று மீமாம்சா சூத்திரமும் உறுதிப்படுத்துகிறது. எனிவே, இந்த இதில் ஒரே வயதுடைய பசு திரவியமும் மங்கிய சிவந்த கண்களும் உடைய எனும் குணங்கள் இதில் அன்வயிக்கிறது. எனவே ஒரு குணம் இல்லாவிட்டாலும் அந்த பசுவை கொண்டு சோமக்கொடியை வாங்கக்கூடாது. ஸோ இதே நியாயத்தினால் வேத வாக்கியங்களில் ஒரு திரவியத்தை சொல்லும்போது அதை சிறப்பித்து கூறும் குணங்களை சேர்த்துத்தான் பொருள் கொள்ளணும். தத்துவமசி என்பதற்கு சிற்றறிவுடைய நீ பேரறிவுடைய பிரம்மாத்மாவாக இருக்கிறாய் என்று பொருள் கொள்ள வேண்டும். துவம் தத் இரண்டும் கேவல சித்தையே அதிஷ்டானத்தையே குறிப்பதால் இங்கு ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்ற அத்வைதிகளின் கூற்று சாஸ்திரத்திற்கு எதிரானது என்பது கிறிஸ்டல் கிளியராக தெரிகிறது. உள்ளங்கை நெல்லிக்கனி. ரொம்ப அழகாக இதை அனுபவிக்கிறார் சுவாமி. அதே மாதிரி நிர்குணம், வேதாந்த வாக்கியங்கள் பல பிரம்மத்திற்கு பல்வேறு குணங்கள் உண்டு என்றும் சில குணங்கள் கிடையாது என்றும் கூறுகிறது. சில இடத்துல பல்வேறு குணங்கள் இருக்குது பிரம்மத்துக்குன்னு சொல்கிறது, சில இடத்துல குணங்கள் கிடையாதுன்னு சொல்கிறது. இங்கே அத்வைதிகள் என்ன சொல்கிறா, நிர்குணம் என்ற சொல்லுதான் வலிமை உடையது, அதனால் பிரம்மத்திற்கு குணங்களே கிடையாது, அது நிர்குணம் என்றார். இங்கு நிர்குணம் என்பது குணம் இல்லாதது என்று பொருள். குணம் இல்லை என்று பொருள் இல்லை. குணமே இல்லாதது, குணங்களே கிடையாது என்ற பொருள் இல்லை. இந்த சொல் முதலில் குணங்களையும் பின்பு அதன் இல்லாமல் இருப்பதும், அதாவது இன்மையையும் பேசுகிறது. இது மீமாம்சையில் அபச்சேத நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம். அது என்னென்னா, முன்னதை விட பின்னது வலியது என்று கூறுகிறது அபச்சேத நியாயம். அதாவது பின்னதான இன்மை குணங்கள் இல்லாமையே வலியது, கொள்ள வேண்டியது என்றது அபச்சேத நியாயம். ஸோ குணங்கள் இல்லை என்பது தான் வலியது. முன்னாடி குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குணங்கள் வேதம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்கிறது. முன்பை விட பின்பு தான் வலியது, அதனால் பின்னது தான் எடுத்துக்கணும். ஸோ குணங்கள் இல்லை அப்படின்னு அவர்களுடைய வாதம். இதுக்கு சுவாமி தெரிவிக்கிறார், பகிபவமான யாகத்தில் அப்படின்னு ஒரு யாகம்,
அந்த யாகத்தில் 5 ரித்விக்குகள் இருப்பாளாம். ரித்விக்குகள்னால் அதை யாகத்தில் உதவுபவர்கள் 5 பேர். அதில் ஒருத்தர் 5 பேர் உதவுபவர்கள், ஒருவர் எஜமானர், யாகத்தை செய்பவர் எஜமானர். 5 பேர் உதவுபவர்கள் ரித்விக்குகள். எஜமானர் ஒருத்தர், 5 ரித்விக்குகள் உதவுபவர்கள் யாகத்தில். 6 பேரும் வரிசையாக பின்புறத்தில் ஒருத்தர் உடையை மற்றொருவர் முறையில் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். 6 பேரும் வரிசையாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அவர் உடையை பின்னாடி இருக்கிறவர் பிடிச்சுண்டு போனோம். நடுவில் யாராவது பிடித்த கையை விட்டுவிட்டால் தோஷம், அதற்காக பிராயச்சித்தம் பண்ணணும். இருவர், அதாவது வரிசையில் 3வது போகிற ரித்விக்கும் 4வது போகிற ரித்விக்கும் ஒரே சமயத்தில் சேர்ந்தாற்போல் கையை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தர் விட்டுட்டா அவள் பிராயச்சித்தம் பண்ணணும், அது தோஷம். 2 பேரும் சேர்ந்து விட்டுட்டா அப்போ 4வது பின்னாடி விட்டவா மாத்திரம்தான் பிராயச்சித்தம் பண்ணணும். ஏனெனில் பூர்வத்தை விட பிந்தியது வலிமையுடையதுன்னு ஒரு சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். அதனால் அந்த நியாயத்தை வச்சு, லாஜிக்கை வச்சுட்டு அத்வைத்த மதம் சகுண ஸ்ருதிகளை விட குணங்கள் இருப்பது என்ற முந்தின வாக்கியத்தை விட குணங்கள் இல்லை என்று சொன்ன பிந்தின வாக்கியம் பிரபலம். ஆகவே பிரம்மம் நிர்குணம் என்று தெரிவித்து விட்டார்கள். நம் யதிராஜர் இங்கு அபச்சேத நியாயம் சஞ்சாரம் பண்ண முடியாது. அந்த நியாயத்தை இங்கே கொண்டு வர முடியாது. எந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த லாஜிக்கை எடுத்துக்கொண்டாலும் அது எங்கெங்கு உபயோகப்படும் என்பதை அறிந்து பேசணும். அத்வைதிகள் அதன் உபயோகத்தை உணராமல் பேசுகிறார்கள். வரிசையாக செல்லும் 6 பேர் அந்த யாகத்தில் பிடித்து கொண்டிருக்கும் கையை எப்போ யார் விடுவார்கள்னு சொல்ல முடியாது. அது ரேண்டம் சாம்பிளிங், அது ரேண்டம் இன்சிடெண்ட். விடுவதுங்கிறத எதிர்பாராதது. எதிர்பாராமல் பண்ணுறதுக்கு தான் பிராயச்சித்தம். இப்படித்தான் விடுவார்கள்னு ஒரு நியமம் சொல்ல முடியாது. அதாவது நியதமான விரோதம் இல்லாதது. முன்பு பின்பு என்ற நிலை எங்கு இருக்கிறதோ அங்குதான் நியாயம், இந்த நியாயம் வரும். நிர்குண ஸ்ருதிக்கு முன்னாடி சகுண ஸ்ருதி, அது எப்பவுமே அப்படி தான். நம் புத்தியில் எப்பவும் சகுண ஸ்ருதி தோன்றும். உண்டு இல்லை என்பது முந்தியதும் பிந்தியதுமாய் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். உண்டுன்ற முதல்ல சொன்ன கல்யாண குணங்கள் இல்லை என்று சொன்ன பின்னாடி இருக்கிற அந்த குணம், இல்லை என்று சொன்ன குணம், அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே எப்பவும் இருக்கும். இதில் விரோதம், இது ஒன்று ஆக்சிடெண்ட் இல்லை, இது ஒன்று எதிர்பாராதது இல்லை. ஸோ இங்கே அபச்சேத நியாயத்தை சொல்லி நிர்குணஸ்ருதி தான் அந்த முக்கியம், அதனால் பிரம்மம் நிர்குணம் என்று சொல்வது முற்றிலும் அபார்த்தம், தவறு என்று தெரிவித்தார். இப்படி இங்கு சாமானிய விசேஷ நியாயமும் சகுணஸ்ருதியின் பெருமையையும் இது கூட்டும். ஸோ இங்கு நிர்குணஸ்ருதி பிரம்மத்திற்கு குணங்கள் கிடையாது என்று பொதுவாக கூறியதற்கு சகுணஸ்ருதிகள் குறிப்பிட்ட குணங்கள் பிரம்மத்திற்கு உண்டு என்ற நிர்குணஸ்ருதிக்கு விலக்களிக்கிறார். அதாவது வேதம் என்ன சொல்கிறது, ந ஹிம்சியாத் சர்வா பூதானி, எந்த உயிரினத்தையும் கொல்லாதே என்று பொதுவாக விதித்தது வேதம். அதற்கு பின்னாடி அக்னிஷோயம் பசுமாலபேத என்று அக்னிசோமர்களை தேவதையாக கொண்ட யாகத்தில் அஜத்தின் உறுப்புகளை ஹோமம் பண்ணுவதற்காக ஆட்டை கொல்லலாம் என்று விதிக்கிறது. இது எதையும் இம்சிக்காதே என்ற விதிக்கு யாகத்திற்கான பசுவை கொல்லு என்று, ஆட்டை கொல்லு என்று விலக்கு அளிக்கிறது. எனவே நிர்குணஸ்ருதிகள் பிரம்மத்திற்கு கெட்ட குணங்கள் கிடையாது என்றும் சகுணஸ்ருதிகள் பிரம்மத்திற்கு நல்ல குணங்கள் உண்டு என்றும் அதை அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி ஆச்சரியமாக நிர்குண சகுண வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று வேத வாக்கியமே கூறும்போது நமக்கு என்ன கவலை என்கிறார் ஸ்ரீ பாஷ்யகாரர். வேத வாக்கியமே சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, சாந்தோக்கிய உபனிஷத்தில் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுகு விஷோகா விஜிகத்சகா அபிபாசகா சத்யகாமகா சத்யசங்கல்பகா. அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுகு விஷோகா விஜிகத்சகா அபிபாசகா சத்யகாமகா சத்யசங்கல்பகா. பிரம்மம் பாபம் ஒட்டாதது, அபகத பாப்மா. ஜரை இல்லாதது, மூப்பே இல்லாதது பிரம்மத்திற்கு. விமிருத்யுகு,
மிருத்யு இல்லாதது, இறப்பு இல்லாதது. அப்புறம் விஷோகா, சோகம் இல்லாதது, கவலை இல்லாதது. விஜிகத்சகா, பசி இல்லாதது. அபிபாஷகா, தாகம் இல்லாதது. சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா, அனுபவிப்பதற்கு உரிய பொருள்களும் கருவிகளும் இடங்களும் உடைய நித்திய விபூதியை உடையது. தடையற்ற சங்கல்பத்தை, எண்ணத்தை உடையது என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. இங்கு வேதமே பிரம்மம் 6 வகையான தீய குணங்கள் இல்லாதது என்று கூறி 2 நற்குணங்களை உடையது என்று கூறி ஒரே வாக்கியத்தில் சொல்கிறது. நிர்குண ஸ்ருதிக்கு தீய குணங்கள் இல்லாதது என்று வேதமே பொருள் கூறிவிட்டது. நடாதுரம்மாள் காலட்சேப கோஷ்டியில் இதை இந்த உபாயத்தின் பொருளை பட்டோலை செய்த சுதர்சன சூரிகள் தனது சித்தப்பிரகாசிகையில் நிர்குணம் என்பதற்கு கூறிய பொருள் மிகவும் ரசமானது. அதாவது வேதாந்த சாஸ்திரங்களில் குணசப்தமானது சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களையே சொல்லும். இது கீதையில் பல இடங்களில் இருக்குது. எனவே பிரம்மம் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற பிரகிருதியின் 3 குணங்கள் இல்லாதது. இந்த பொருளை கொண்டால் கீழ்கூறிய அந்த அத்வைத வாதங்களுக்கு இடமே இல்லை. ஆகவே உடையவரின் ஸ்ரீசுக்தி உறுதியான நியாயங்களாகிய இரும்பு கூட்டில் மென்மையான வேதம் என்னும் கிளியை, அந்த கிளியை போன்ற வேதத்தை வைத்து காப்பாற்றுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக இங்கு தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.